அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் எந்தன் கண்ணோடு கலந்துவிடு. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கதைக்குள்ள போலாமா? சிரிக்காதடி குள்ளச்சி என்றபடியே சைக்கிளை உருட்டி கொண்டு நடந்தவனிடம், நான் உன்னிடம்தான் கூறலாம் என்று நினைத்தேன் மாமா. ஆனால் இது போன்ற சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உன்னை தொந்தரவு செய்வதா என்று என் முடிவை மாற்றிக்கொண்டேன். அவன் பெரிய கிளாஸ் பயல்களை கூட்டி வந்து என்னை மிரட்டியதை போல் நான் நம் வேலுவை என்னுடன் அழைத்து வந்து முட்ட வைத்து அவனை மிரட்ட வேண்டுமென்று நினைத்திருந்தேன். அதற்கு முன்பு நீ வந்து அனைத்தையும் கெடுத்து விட்டாய், போமாமா என்று சலித்து கொண்டவளைக் கண்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. ஹஹஹா குள்ளச்சி, அதனால்தான் காலையிலேயே வேலுவை தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போனாயா? இப்போது எங்கே வைத்திருக்கிறாய் என்றவனிடம், இதோ வருகிறது பார் என்று கை காட்டினாள் அவள். கரும்பு தோட்டத்திலிருந்து காளை ஒன்று கேசவனுடன் நடந்து வந்து கொண்டிருந்தது. உனக்கு கேசவனும் உதவியா குள்ளச்சி என்றவனிடம், ஐயோ மாமா, அண்ணனுக்கு எதுவும் தெரியாது, அப்பாவிடம் சொல்லிவிட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும், நீ எதுவும் சொல்லாதே என்று மெல்லிய குரலில் எச்சரித்தாள். என்ன கண்ணு, மாட்டை கூட்டியாரச் சொன்ன என்று கேசவனிடம், அந்த வேலையை இந்த காளமாடு முடித்துவிட்டது அண்ணா, நீங்கள் வேலுவை வீட்டிலேயே விட்டுவிடுங்கள் என்று குறும்புடன் கூறி அவரை அனுப்பி வைத்தாள். கழுத, நான் உனக்கு மாடா என்று அவள் காதை திருகியவனிடம் ஆ என்று சினுங்கியவள் பின் கலகலவென சிரிக்க, அவளையே பார்த்திருந்தவன் ரெட்டி ஜடையிலும் பள்ளி சீருடையான வெள்ளை கருநீல பாவாடை தாவணியிலும் அழகாக ஜொலித்தவளை, நீ என்னிடம் இப்படி சிரித்து எத்தனை நாட்களாயிற்று தெரியுமாடி என்று வினவ, அவனை நிமிர்ந்து நோக்கியவள் பின் சிரிப்பதை நிறுத்தி, நீதானே மாமா இப்போதெல்லாம் என்னை விட்டு விலகி விலகி செல்கிறாய், என்னிடம் பேசுவதும் இல்லை, என் முகத்தை கூட பார்ப்பதும் இல்லை, காலேஜில் நிறைய பெண் பிள்ளைகளை பார்ப்பதால் உனக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டது போலும் என்று சங்கிலியை திருகியபடி பேசிக்கொண்டே சென்றவளின் கைப்பற்றி நிறுத்தியவன் அவள் கண்களை நேராக சந்தித்து, உலக அழகியே என் கண்முன்னே வந்து நின்றாலும் உன்னை தவிர என்னால் வேறு எவளையும் ஏறெடுத்து பார்க்க முடியாது, உன்னை எனக்கு பிடிக்காமல் போகுமாடி என்று வினவ, அவன் பார்வையையும் பேச்சையும் அழுந்த பற்றியிருந்த அவன் கரத்தையும் கண்டு விதிர்விதிர்த்து போனவள், நான் போகிறேன் என கூறி ஓடிச் சென்று விட்டாள். ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் எந்தன் கண்ணோடு கலந்துவிடு. அத்தியாயம் புதுசு. கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ, தன்னிலை மறந்த பெண்மை அதை தாங்காதோ, உதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உறைந்து போனதோ, உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ, மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்த்து விட்டால் ஆரிராரோ பாடு, யார் இவர்கள்? இரு பூங்குயில்கள், இளம் காதல் மான்கள். அவளை தவிர அவனுக்கு யாரை பிடிக்கும்? அவளை தவிர யார் இந்த உலகில் அவன் கண்ணுக்கு அழகாக தெரிவார்கள்? அவளைப் போல் கருணையும் அன்பும் நிறைந்தவர் யார் உண்டு இவ்வுலகில்? அவனது அன்னை மரித்து போன பின்பு வாழ்வின் மீது பற்றற்று திரிந்தவனை தன் பிஞ்சு குணத்தால் மாற்றியவன் அல்லவா அவள். அவள்தானே அவனுக்கு எல்லாம். அவளை சுற்றித்தானே அவனது பூமி சுற்றுகிறது. மாமன் மகள் என்கிற உரிமை, இயல்பாக எழுந்த பாசம், அவள் தன் மீது காட்டிய அக்கறையில் ஒளிந்திருந்த ஆழமான அன்பு, தாய்க்கு பின் அவனுக்கு எல்லாமுமாக மாறி இன்று அவளை வாழ வைத்து கொண்டிருப்பவளின் மீது அவனுக்கு எல்லையில்லாத காதல் நெஞ்சில் அலையாக எழுந்து பொங்கி வழிந்து கொண்டிருப்பதில் ஆச்சரியப்பட எதுவுமில்லைதான். பூ பெய்திய பின் அவளை கண்டதும் அவன் மனதில் என்னென்னவோ ஆசைகள் எழுந்ததே. அவனை கண்டதும் முகம் சிவந்து தலைதாழ்த்தி கொண்டவளின் வெட்கத்தை கண்டதும் மனதில் சுகமாக ஏதோ ஒன்று தோன்றியதே. அவள் கைப்பற்ற நேர்ந்தால் கூட அவளது மென்மை நெஞ்சுக்கூட்டுக்குள் இதத்தை பரப்பிவிட்டு சென்றதே. இவை அனைத்தும் காதலின் அறிகுறி என்றால் அவனுக்கு காதல் வந்துவிட்டதுதான். அறியாத வயதில் அழுக்கு துணியுடன் தல் மேலே வந்து அவள் விழும் போதிலிருந்தே காதல்தான் போலும். அந்த வயதில் அதற்கு பெயர் வைக்க முடியாமல் போனது. இப்போது பருவம் வந்த பின் இத்தகைய உணர்வுகளை இனம் பிரிக்க முடிகிறதே. தூய அன்பும் கொள்ளை ஆசையும் நெஞ்சு நிறைய நன்றி உணர்வும் அவள் தனக்கே உரியவள் என்கிற கர்வமும் அவளை காக்கும் உரிமை தன் ஒருவனுக்குத்தான் உள்ளது என்கிற மனப்பான்மையும் கலந்து அவனுக்குள் அக்மார் காதலை வரவழைத்திருந்தது.
அவனது மனதின் எண்ணங்களை அறிந்து கொண்ட பின்பு அவன் அம்பரியை பார்க்கும் பார்வையே மாறிப்போனது. அவனது பார்வை சிவப்பையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் இவன் ஏன் இப்படி பார்த்து வைக்கிறான் என்று நொடித்து கொண்டாள். படிப்பும் வாரக்கடைசியில் வேலையும் அம்பரியின் அருகாமையுமாய் நிம்மதியாக வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தான். அன்று மரகதத்தின் நினைவு நாள். கல்லூரி 3ஆம் வருடத்தில் அடியெடுத்து வைத்திருந்த திவாகரன் அன்றில் வீட்டில்தான் இருந்தான். அம்பரியும் அவனும் சேர்ந்து அவனது அறையில் மாட்டப்பட்டிருந்த மரகதத்தின் புகைப்படத்தை துடைத்து பொட்டிட்டு மாலை போட்டு விளக்கேற்றி வைத்து வணங்கினர். வரி கோவிலுக்கு சென்று வரலாமா என்று வினவியவனிடம் அவள் சரி என்று தலையாட்ட இருவரும் கோவிலுக்கு புறப்பட்டனர். முந்தைய வார கடைசியில் வேலை செய்ததில் கையில் சேர்த்திருந்த பணத்தை வைத்து அந்த கோவிலை தினமும் சுத்தம் செய்வோருக்கும் காலணி போடும் இடத்தில் அமர்ந்திருந்த தாத்தாவிற்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி கொள்ள கோவிலை சுற்றி கும்பிட்டு விட்டு மரத்தடியில் அமர்ந்தான். எங்கே உன் கூட்டாளிகளை காணோம் என்று விசாரித்தவனிடம் தேனு மீனாட்சிபுரத்திற்கு போய்விட்டாள், குமரன் பய மட்டையை தூக்கி கொண்டு அவன் நண்பர்களுடன் விளையாடப் போய்விட்டான் என்று பதில் கூறியவளின் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தவன் குங்குமத்தை நெற்றியில் இடாமல் கையில் வைத்து கொண்டிருக்கிறாய் என கேட்டு அதை எடுத்து அவள் நெற்றியில் இட்டான். அவன் செய்கையில் சிலிர்த்து சிவந்து தலை குனிந்து கொண்டவளின் அருகே நெருங்கி அமர்ந்து, நீ அடிக்கடி இப்படி சிவந்து போவதுதான் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது குள்ளச்சி என்று கூற அவளோ மேலும் சிவந்து அவனை விட்டு விலகி அமர்ந்தாள். கோவிலில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய இருவரையும் கண்ட வள்ளியம்மை, அம்பரி, மதியானத்துக்கு அத்தைக்கு படைக்க விதவிதமா சமைக்கிறேன்னு சொன்னியே, அப்பத்தா எல்லா காயும் நறுக்கி வச்சிட்டேன், அரைக்கிறத பார்த்து எடுத்துக்கொடு, அரைச்சி தாரேன் என்று கூற, ஐ, நறுக்கி வைத்து விட்டாயா அப்பத்தா, ரொம்ப நன்றி கிழவி, அரைப்பதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீ உன் பேரனுடன் பேசிக்கொண்டு உட்கார் என கூறிவிட்டு சிட்டாக பறந்தாள். அவள் ஓடிச் செல்வதையே சிரிப்புடன் பார்த்திருந்தவன் வள்ளியம்மையின் அருகே அமர்ந்து, குள்ளச்சி நன்றாக வளர்ந்து விட்டால் இல்லையா அம்மத்தா என்று கேட்க, பின்னே உன் ஒசரத்துக்கு ஈடா வளர வேணாமா கண்ணு என்று அவர் கூறியதும் திடுக்கிட்டு அவரை நோக்கியவன், என்ன சொல்கிறாய் அம்மத்தா, என் உயரத்திற்கு ஈடாகவா என்று வினவினான். ஆமா ராசா, நீ ரொம்ப ஒசரமாவும் அவ குள்ளமாவும் இருந்தா மணமேடையில் ஒன்னா பார்க்க நல்லா இருக்காதுல்ல என்று அம்மத்தா சிரிப்பும் கேலியுமாய் வினவவும் தயங்கியபடி அவரை நோக்கியவன், இதெல்லாம் நடக்குமா அம்மத்தா, அம்பரி எனக்கு கிடைப்பாளா என்று ஏக்கமாக வினவ அவன் தலையை கோதியவர், உன் மாமன் மவளை கட்டிக்க உன்னை தவிர யாருக்கு ராசா உரிமை இருக்கு, அவளும் தான் உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை ஏறிட்டும் பாப்பாளா, உனக்கு அவளுக்கு நீனு அந்த பிரம்மனை எழுதி வச்சிருக்கானே என்று கூறியதும் கலகலவென சிரித்து துள்ளலுடன் எழுந்து சென்றான். அடுத்த சில மணி நேரங்களில் சமையலை முடித்து சிறு சிறு பாத்திரங்களில் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு திவாகரனின் அறைக்கு சென்றாள். கை கால் கழுவி வா மாமா, சாமி கும்பிடலாம் என்று கூற அவனும் விரைந்து சென்று கை கால் அலம்பி வந்தான். அவள் சமைத்திருந்த பதார்த்தங்கள் அனைத்தும் அன்னைக்கு பிடித்தவை. சிரிப்பும் மகிழ்ச்சியுமாய் அன்னையின் முகத்தை பார்த்தவன், பார்த்தாயாமா ஓ மருமகள் உனக்காக என்னவெல்லாம் சமைத்திருக்கிறாள் என்று வினவியபடி சிரிப்புடன் நின்றிருந்தான். விளக்கேற்றி ஊதுபத்தி கொளுத்தி வாழை இலை விரித்து தண்ணீர் தெளித்து சமைத்த அத்தனை பதார்த்தங்களையும் பரிமாறி சிறிய செம்பில் தண்ணீர் வைத்து சூடம் ஏற்றி வணங்கியவள் அத்தையின் படத்தின் அருகே மண்டியிட்டு குனிந்து பணிந்து எழுந்தாள். அவள் செய்கையை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தவனை மாமா என்று அவள் உலுக்கியதும் தானும் இலையை சுற்றி 3 முறை தண்ணீர் தெளித்து சூடம் சுற்றி வணங்கி எழுந்தான். அதன் பின்பு சாப்பிடலாமா மாமா என்று அழைத்தபடியே முன்னே நடந்தவளை இருபரி என்று நிறுத்தியவன், விறுவிறுவென இவ்வளவு நேரமா இத்தனை பதார்த்தங்களையும் சமைத்து இப்போதுதான் அமர்ந்திருக்கிறாய், கொஞ்ச நேரம் இளைப்பாறு, பின் சென்று சாப்பிடலாம் என்று கூற, எனக்கு களைப்பெல்லாம் ஒன்றுமில்லை, உனக்கு பசி இல்லையா என்று வினவினாள் அவள். பசி இல்லை பரி, என்னவோ தெரியவில்லை, மனது மிகவும் நிறைவாக இருக்கிறது என்றவன் திரும்பி அன்னையின் படத்தை பார்த்துவிட்டு, இந்த வருடம்தான் மனதுக்கு திருப்தியாக நிம்மதியாக அம்மாவை கும்பிட்டதை போல் இருக்கிறது பரி, எவ்வித வருத்தமும் சஞ்சலமும் இல்லை என்றவனிடம் முறுவலித்து, எனக்கும் தான் மாமா என்றவள் தொடர்ந்து, இதற்கான காரணம் எனக்கு தெரியுமே என்றாள். என்னவாம் என்று சிரிப்புடன் வினவியவனிடம், முதல் காரணம் நான் அத்தைக்காக இன்று வகை வகையாக சமைத்திருக்கிறேனே அது, அடுத்த காரணம் அம்மா இன்று வீட்டில் இல்லை என்று கூறிவிட்டு சிரித்தவளிடம்,
அத்தை மட்டும் இதை கேட்க வேண்டும், உனக்கு விளக்கமாற்ற அடிதான் பரி என கூறி தானும் சிரித்தான். இருவரது சிரிப்பொலியும் வீட்டை நிறைத்து நிம்மதியை பரப்பியது. அதன்பின் சாப்பிட அமர்ந்தவனிடம்தான் சமைத்த பதார்த்தங்களின் பெயரை சொல்லி பரிமாறிக் கொண்டிருந்தாள் பரி. அவள் இலையில் வைத்த கம்பு அடையைக் கண்டவனுக்கு அன்னையின் நினைவுதான் வந்தது. வேகமாக எடுத்து ஆர்வத்துடன் உண்பவனை நெகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அம்பரி. நீயும் சாப்பிடு பரி என தன் இலையில் ஒரு பகுதியை அவன் ஒதுக்கித்தர, ஒரு வாய் எடுத்து உண்டுவிட்டு, நீ சாப்பிடு மாமா, நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன், பசி இல்லை என சமாளித்து அவனை உண்ண வைத்தாள். தன் இலையில் இருந்ததையெல்லாம் அவன் காலி செய்துவிட்டு மறுசோறு வாங்குகையில் வந்து சேர்ந்தாள் சுப்புலட்சுமி. சில மரத்துப்பட்டியில் உறவினர் ஒருவரது வீட்டு விசேஷத்திற்கு சென்றுவிட்டு திரும்பியவளுக்கு வீட்டு வாசலில் நுழைகையிலேயே ஒலித்த வள்ளியம்மை, அம்பரி மற்றும் திவாகரனின் குரல் எரிச்சலை கிளப்பியிருந்தது. கோபத்துடன் உள்ளே நுழைந்தவள் தலைவாழை இலையில் உணவு உண்டு கொண்டிருந்த திவாகரனை பார்வையாலே சுட்டெரித்தாள். என்னடி கூத்து இது? தலைவாழை இலை போட்டு விருந்து போன்ற அளவுக்கு என்னடி விசேஷம் இன்று? இந்த அநாத பயலுக்கு சோறு போடுவதற்கு தெருவில் 4 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு சோறு போடுவது தானே புண்ணியமேனு மிஞ்சும் என்று குதித்தவளிடம், அம்மா வாய மூடு, இன்று அத்தையின் நினைவு நாள், அதனால்தான் சமைத்தேன். இங்கே எந்த கொத்தும் நடக்கவில்லை. அதோடு மாமா ஒன்றும் அனாதையல்ல, வாய அடக்கி பேசு என்று சண்டைக்கு நின்றாள் அம்பரி. பாதி சாப்பாட்டிலிருந்து எழுந்து நின்றவனின் சிவந்த முகத்தை கண்டவளுக்கு அன்னையின் மீது ஆத்திரமாக வந்தது. ஓஹோ, அந்த தரித்திரம் பிடித்தவளின் நினைவு நாளுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? அவ செத்து ஒளிந்து நம் வீட்டிற்கு ஒரு தரித்திரத்தை அனுப்பிவிட்டு போய் சேர்ந்து விட்டாள் மகாராசி. இவன் வந்து சேர்ந்த நாளிலிருந்து அவன் குடும்பத்திற்கே உரிய தரித்திரம் நம் குடும்பத்தையும் ஆட்கொண்டு விட்டது. தான் ஒளிந்த போதே இந்த பீடையையும் இழுத்து கொண்டு விடாத அந்த தரித்திரம் பிடித்தவளுக்கு என் வீட்டில் நினைவு நாள் கொண்டாடுகிறாயா என்று மனசாட்சியின்றி அவள் விஷத்தை கக்க துவங்கினாள். கை முஷ்டி இருக கோபத்தை அடக்கியவன் தன் இயலாமையை எண்ணி நொந்து விடுவிடுவென நடந்து சென்று விட்டான். அவன் பாதி சாப்பாட்டில் எழுந்து சென்றது அம்பரிக்கு வருத்தத்தை தர, கோபமாக அன்னையின் புறம் திரும்பினாள். ஒரு நாளேனும் மாமாவை நிம்மதியாக சோறு தின்ன அனுமதித்திருக்கிறாயாமா? அக்கிரமமாக பேசி மாமாவின் மனதை நோகடித்து தினம் தினம் பாவம் புரிகிறியே. உன் வீட்டில் சோறு தின்பதை தவிர மாமா உன்னிடம் வேறு எதையேனும் எதிர்பார்க்கிறதா? நீ என் அம்மாவாக இருந்தாலும் சரி, உனக்கெல்லாம் கடைசி காலத்தில் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காதுமா என்று சாபம் விட்டு சென்றாள். போடி போ, அந்த தரித்திரம் பிடித்தவனுக்கு ஆதரவாக பேசி எனக்கு சாபம் விட்டு செல்கிறாயா என்று கத்தியபடி அறைக்கு சென்று விட்டாள். மாமனை தேடி ஓடிய அம்பரி அவன் வள்ளியம்மையின் மடியில் சாய்ந்திருப்பதைக் கண்டு கண்ணீருடன் ஒதுங்கி நின்றாள். அவர்களுக்கு என்ன கோபம் என்றாலும் என்னை மட்டும் திட்டச் சொல் அம்மத்தா. உயிரோடு இல்லாத என் அம்மாவை ஏன் திட்ட வேண்டும்? அம்மா இருந்த வரையில் யாரிடமேனும் எந்த உதவியையும் நாடியிருக்கிறார்களா? இல்லையே அம்மத்தா. யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று அத்தனை கஷ்டத்தையும் ஒற்றை ஆளாகத்தானே சமாளித்தாள். அத்தை ஏன் இப்படி திட்டி அவமானப்படுத்துகிறார்கள்? அம்மாவை பற்றி பேசினால் எனக்கு மிகவும் கோபமாக வருகிறது அம்மத்தா. மனசாட்சியோ மனிதாபிமானமோ இல்லாமல் உயிரோடு இல்லாத ஒருவரை பழித்து பேசுகிறார்களே அம்மத்தா என்று கோபத்தில் சிவந்த விழிகளுடன் கண்ணீருடனும் பேசுபவனை காண்கையில் அவளுக்கும் கண்ணீர் வழிந்தது. அன்னையின் மீது கோபமாக வந்தது. அதன்பின் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவன் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவே இல்லை. அன்று முழுவதும் உண்ணாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் தென்னந்தோப்பில் படுத்து கிடந்தவனே அங்கு வேலை செய்யும் மாறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். பாதி இரவில் வீட்டிற்குள் நுழைந்தவன் நேராக தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். தன் அறையில் தூக்கம் வராமல் மாமனின் நினைவில் விட்டத்தை வெறித்து கொண்டிருந்த அம்பரி அரவம் உணர்ந்து ஜன்னல் வழி எட்டி பார்க்க திவாகரன் தன் அறையை நோக்கி செல்வதுதான் தெரிந்தது. அவன் சென்ற சில நிமிடங்களில் மெல்ல எழுந்து தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். வேப்ப மரத்தடியில் போடப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் வள்ளியம்மை உறங்கிக் கொண்டிருக்க பக்கத்து அறையில் அன்னையின் குரட்டை சத்தம் ஒலித்தது. தந்தை வெளியூர் சென்றிருப்பதால் அவர் வீட்டில் இல்லை. மெல்ல நடந்து அன்னை அறையின் கதவை அடைத்து தாழ்பால் போட்டுவிட்டு சமையல் அறையை நோக்கி சென்றாள். அங்கே கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு 2 வாழைப்பழங்களையும் ஏந்தி கொண்டு அவன் அறைக்கு செல்ல மாடி ஏறினாள்.